என்னுடைய பேர் ஜி பாஸ்கரன். என்னுடைய வயது 42. நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வரேன். நீங்கள் எக்ஸாக்டாக என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தீங்க, அதை கொஞ்சம் விவரித்து சொல்ல முடியுமா? என்னுடைய பிரச்சனை என்னென்னா, ஒரு நாள் காரில் போய்கிட்டு இருந்தோம். காரில் போகும்போது எதிர்பாராத விதமாக முன் சீட்டில் போய் என்னுடைய பல்லு வந்து இடிச்சிருச்சு. 2 பல்லு போய் முன்னாடி போய் இடித்த உடனே பல் ஆடிக்கிட்டே இருந்தது. நானும் கொஞ்சம் ஆடுதல அப்படின்ட்டு நானும் ஒரு மாதம் கண்டுக்கிடாமல் விட்டுட்டேன். இருக்க பல் வந்து கூட கொஞ்சம் ஆட்டங்கள் வந்து ரொம்ப ஓவராக இருந்த உடனே தான் என்னுடைய நண்பரை சந்தித்து, நண்பர் ஒரு பல்லாஸ்பத்திரியில் இருக்கிறாரு. அவர் மூலமாக சரி சாரை கான்டாக்ட் பண்ணலாம், யாரையும் பார்க்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற போய் யோசிக்கும்போது அவர் என்னோடய நண்பன் முருகன் அவரை வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. பின்ன பல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நொறுங்கி கையில் இருந்தது. ஸோ அதை நம்ம எப்படி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அதை கொஞ்சம் விவரித்து சொல்ல முடியுமா? எனக்கு பல் கீழே விழுந்து உடஞ்சி அந்த பல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன். வந்து சார்கிட்ட இங்கே காட்டும்போது அவங்க இம்ப்ளான்ட் முறையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது எப்படி சார் அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய பல்லில் உள்ள அந்த வேர் முழுமையாக எடுத்துட்டு செயற்கையாக அந்த இம்ப்ளான்ட்டுங்கிற முறையில் அந்த செயற்கை மூலமாக வச்சு எனக்கு வச்சு என்னுடைய பல்லவையும் அப்படியே எனக்கு வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல. பேஷண்ட் இந்த மாதிரி இந்த இம்ப்ளான்ட் பண்ணுற பேஷண்ட் என்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது மெயினாக பயப்படுறது வந்து வலி, இது பண்ணால் வலிக்கும் அப்படின்னு ஒரு பயத்தோடு வருவாங்க. உங்களோட அனுபவம், அந்த வலி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, அதை சொல்லுங்கள். எனக்கு பயம் வரும்போது எப்படி பண்ணுவாங்களோ என்ன பயம் இருந்தது உண்மை தான். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ ஒரு எளிமையான முறையில் பண்ணுவாங்கன்னு. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, வலிங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது. வலி வரும் பட்சத்தில் நம்ம வலிக்கு அப்படிங்கிறது சொல்கிற போதே நமக்கு ஊசி போட்டு நல்லா அந்த வலியே தெரியாத அளவுக்கு மரத்து போய் வாயின் உதடுகள் எல்லாமே மரத்து போய் நல்லா வலியே தெரியாத அளவுக்கு மிக அருமையாக நல்லா பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த டைம் டியூரேஷன் எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு நிறையா பேஷண்ட் சந்தேகம் இருக்குது. நிறைய இடத்துல இது இந்த மாதிரி வேர் வச்சு பண்ணுறது 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அப்படி நிறைய இடத்துல பண்ணுறாங்க. உங்களோட அனுபவம், என்னைக்கு எந்த டேட்டில் இதை பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணேன், அது எவ்வளோ நாள் எடுத்துச்சு, அதை கொஞ்சம் விவரித்து சொல்லுங்கள். பல்லு விழுந்த ஒரு 2 நாளாக வந்து என்னுடைய கையில் வந்து நான் பல்லை வச்சுக்கிட்டு இருந்தேன். சார் சொன்ன இன்னைக்கு 6ஆம் தேதி 6 பிப்ரவரி 2024 இந்த இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு ஒரே நாளில் எனக்கு வித்தின் ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளே எனக்கு இந்த பல்லை வந்து இப்போ அந்த இம்ப்ளான்ட் முறையில் அந்த செயற்கை மூலமாக அந்த இதை வச்சு என்னுடைய பல்லையும் அப்படியே ஃபிட் பண்ணி ஒரு வித்தின் 2 ஹவர்ஸில் எனக்கு அதாவது வலி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்தியா எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இந்தியா அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளாக வந்து பல் இல்லாத ஒரு கொடுமை வந்து ஒரு பல் இல்லாததை பார்க்கும்போது எனக்கே ஒரு அருவருப்பாக தெரிஞ்சது. ஆனால் எனக்கு இவ்வளோ ஒரு அருமையாக எனக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு பல் வசதி செய்து கொடுத்த எங்கள் டாக்டர் ராம் பிரசாத் சார் அவங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப என்னுடைய மனப்பூர்வமாக சொல்கிறேன். உண்மையிலே நல்லா எனக்கு பழையபடி பண்ணி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.